உதவி செய்யணும் அப்படிங்கிறன்னா, நீங்க வந்து அத வந்து போலீஸ் வந்து தடுத்து நிறுத்துவாங்க. அது நம்ம இப்போ கூட பார்க்குறோம். இப்ப நம்ம லேட்டஸ்ட்டா கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட தம்பி சண்முக பாண்டியனுடைய படம் படைத்தலைவன் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும்போது, காவல்துறை அதிகாரிகள் வந்து நீங்க வந்து மேளம் அடிக்கக்கூடாது, பட்டாசு போடக்கூடாது. ஸோ இது நெருக்கடி குடுக்குறாங்க. இப்போ கூட அந்த 20 வருஷம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு கூட அப்போ கூட அந்த நெருக்கடி இருக்கு. சில அதிகாரிகள், ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்க அதிகாரிகள் அந்த மாரிலாம் பண்றாங்க. ஸோ நாங்க அதெல்லாம் மீறி பண்ணுனோம். ஏன்னா, அப்பதான் நம்ம வந்துட்டு ஒரு அரசியல் பண்ண முடியும். ஏன்னா, நீ இப்ப என்ன மிஞ்சி போனா ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. இது வந்து எஃப்ஐஆர்ல வந்து எஃப்ஐஆர் விழுந்தா தான் அரசியல்வாதி. நான் தான் போலீஸ்ட்ட பேசுறேன். நான் தான் போய் அங்க இருக்கிற எஸ்ஐட்ட பேசுறேன். சார் என்ன சார் இன்டோர் கேம்பஸ் சார். இன்டோர் கேம்பஸ்ல வந்து பட்டாசு போடக்கூடாது, மேளம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்ல எங்க ஹையர் ஆஃபீசர் சொன்னாங்கன்னா, உங்க ஹையர் ஆஃபீசர் என்கிட்ட பேச சொல்லுங்க. ஏன் மத்த இடங்கள்லாம் வந்து மத்த நடிகர்களுக்கெல்லாம் பண்ணலையா? ஐ ஹேவ் த ரைட்ஸ் ஐ ஹேவ் த ப்ரூஃப் அப்டின்னேன் நானு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. செல்ஃபோன்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி நடிச்ச நடிகர் ஒருவருடைய படத்துக்கு பட்டாசு போட்டிருக்காங்க, மேளம் கொட்டியிருக்கிறாங்க. இத விட மேளம்லாம் போய் பாலாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ப ஏன் வந்து இன்னும் எங்க மேல பயம்? பயம் தான் அது. முழுக்க முழுக்க ஒரு பயம் தான்.